ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் மீ சீக்ரெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடனடி தீர்வு கொடுக்குற இந்த கஷாயம் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு இரும்பல் கண்டினியூஸாக இருந்துச்சு, கோல்டு நாள்பட்ட உங்களுக்கு சளி இருந்துச்சுன்னா அது நீங்கும். இந்த கஷாயம் நீங்கள் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு 3 தடவை. ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் குடிக்கும்போது நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், வெத்தலை வந்து இல்லையா ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கு, தலைவலிக்கு, உங்களுக்கு அஜீரணத்துக்கு நல்லது. ஒரு ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா வெத்தலை சாப்பிட்றதுனால கேன்சர்லேருந்து விடுபடலாம், கேன்சரை தடுக்க உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெத்தலையே சேர்த்துக்கங்க. இது சுக்கு அஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. சுக்கு டீ குடிப்பாங்க தலைவலிக்கு. கண்டிப்பாக இதுவும் நமக்கு வேணும். மெயின் இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வால் மிளகு. இந்த மாதிரி முளைச்சிருக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது சாப்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா விஷம் கூட முறியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் திப்பிலி. சுக்கு, மிளகு, திப்பிலி, இதுதான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட். ப்ளஸ் வெத்தலை இல்லாமல் எதுவுமே கிடையாது. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இது நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட பணம் கற்கண்டு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் சுக்கு, மிளகு, திப்பிலி பொடி. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சுக்கு, மிளகு, திப்பிலி பொடி நீங்கள் சம அளவு எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இது வந்து தனியா வந்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. ஹேண்டியாக எப்போவுமே சுக்கு, மிளகு, திப்பிலி வைங்க. உங்ககிட்ட நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்களா, கண்டிப்பாக சுக்கு, மிளகு, திப்பிலியை ஒரு ஹனியில் கொஞ்சோண்டு குழச்சி மார்னிங்கில் ஜஸ்ட்டு கையில் எடுத்து நாக்கில் தடவுங்க. கோல்டே இருக்காது, சளி சேராது, அவ்வளோ நல்லது. வாங்க நாம் கஷாயம் செய்யலாம். கஷாயத்துக்கு நமக்கு தேவைப்படுறது ஜஸ்ட் தண்ணி. நீங்கள் வந்து 2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். அதில் நாம் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். பவர்ஃபுல்லான இந்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப சீப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பட் இதோட பலன் ரொம்ப 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 அதிகம். மறக்காமல் இந்த ஹேண்டியை வைங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதை மறக்காமல் செய்யுங்க. எப்படிப்பட்ட இரும்பலாக கண்டினியூஸாக உங்களுக்கு கோல்டால் இரும்பல் வந்துக்கிட்டே இருக்குன்னா டக்குன்னு நிற்கும். கஷாயம் நீங்கள் இது சாப்பிட்லாம். இதோட சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை கொமட்டுது, எனக்கு ஒரு மாதிரியே கொமட்டலாக இருக்குது, தலை சுற்றுதுன்னா கூட இது நிற்கும். இந்த இன்க்ரீடியண்ட்டை மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நாம் தண்ணி எடுத்துருக்கோம், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு பாத்திரத்தில். அதில் வெத்தலையை காம்பு கிள்ளிட்டு நாம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அதில் நம்ம தனியாவை ஆட் பண்ணியிருக்கோம். தனியாவை வந்து இல்லையா 2 நீங்கள் உடச்சி அது போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் குறையாக அரைச்சி போடலாம். ஜஸ்ட் நீங்கள் தட்டி போட்டாலே போதும். இது சுக்கு, மிளகு, திப்பிலி. நான் என்ன பண்ணேன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாமே சம அளவு அரைச்சிட்டு 50 கிராம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சாச்சு. அது ஹேண்டியே எப்போவுமே என்கிட்ட இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வந்து 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஷாயம் 3 பேருக்கு. ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வந்து ஒருத்தருக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் காலையில் இதை அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இருக்குல்லே அதில் ஹனியில் மிக்ஸ் பண்ணியும் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். பட் இந்த வெத்தலை சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு காஃப்லேருந்து கண்டிப்பாக இரும்பல்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், குடித்த அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். உங்களுக்கு நல்ல மூச்சு விட முடியும். உங்களுக்கு இது வந்து இல்லையா நிறைய பொருள் இருக்குது. நான் இதோட பயனை சொல்ல ஆரம்பித்தேன்னா, இதோட பெனிஃபிட் சொன்னால் இந்த வீடியோ பத்தாது, முடியவே முடியாது. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிச்ச அப்புறம் இதில் நீங்கள் வந்து இறக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லையா அதில் பழங்கற்கண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போவே நாட்டு சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சிடுறேன். நீங்கள் இல்லை நான் அப்படியே குடிப்பேன்னா கூட குடிக்கலாம். பட் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இது ஒரு டீ மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது வெத்தலையோட சுவையும் உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ நல்லா இருக்கும். இது நல்லா கொதிக்க விடுங்க, சுண்டி வரணும். நீங்கள் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய டம்ளரில் வந்தாலே போதும். அது ஆஃபாக மாறினாலே அந்த அளவுக்கு நீங்கள் அதை கொதிக்க வச்சுட்டு அது நீங்கள் எடுத்துக்கோங்க. டேப்லெட்டை தூரம் போடுங்க. டேப்லெட்டே தேவையில்லை. சுக்கு, மிளகு, திப்பிலி உங்ககிட்ட இருக்கா, அதுவே போதும். நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு பழக்கம் இருக்கும். தலைவலி வந்துடுச்சா, கோல்டு இருக்கா, ஒரு டேப்லெட் போட்டுக்கிறது, இல்லை ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறது. இது பெயின் கில்லர் மட்டும்தான், சரி ஆகாது. அந்த பெயின் வந்து இல்லையா ஒரு அலாரம் மாதிரி நம்ம உடம்புல வந்து ஏதோ ஃபாரின் பார்ட்டிக்கல் இருக்குன்றதை காட்டுது. அதை நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுனால குணம் அடையாது. ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இல்லையா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அசுத்தம் இருந்துச்சுன்னா அது வெளியேற்றும். உங்களுக்கு வெளியே போனால் மட்டும்தான் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். டேப்லெட் போகிறதுனால உள்ளே இருக்கிறதுனால சரியாகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.